ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் மசாலா கிரேவி எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 10 செகண்ட் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி மாற்றியாச்சு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 2 வரமிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வரமிளகாவுக்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவு கறி மசாலா எடுத்திருக்கேன். எல்லா மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுருங்க. கூடவே 2 பெரிய தக்காளியை இது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலக்கிற மாதிரி இதை ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் 3/4 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தயிர் எதுக்குன்னா, இந்த கிரேவி கெட்டித்தன்மை வரத்துக்காக நம்ம சேர்க்குறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் போல் இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அடி பிடிக்காமல் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ 4 பீஸ் அளவு பன்னீரை மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி அரைச்சாச்சு. இது மாதிரி பன்னீரை அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் கூடுதலான சுவை கிடைக்கும். அதனால தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சமயத்தில் கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போவே லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு 2 நிமிஷம் போல் குக் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்மளோட பன்னீர் மசாலா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.